ஓகே, அடுத்தது வந்து ஸ்ரீலங்கன் எக்கனமி. ஸ்ரீலங்கன் எக்கனமி எங்களோட நாட்டை பற்றி நீங்கள் படிக்கிற ஒரு கோர்ஸ் கோட். ஓகே, இதில் வந்து நாங்கள் டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸில் பார்த்த மெயின் விஷயம் தான். அதை வந்து பேஸ் பண்ணிட்டீங்கள போக போகுது. அதில் இருக்கிற ஒவ்வொரு ஹெடிங்க்கு கீழேயும் நாங்கள் இலங்கையோட வகிப்பங்கு மற்றும் இலங்கையோட நிலையை பற்றி படிக்க போகிறோம். ஓகே, ஸோ an introduction to the ஸ்ரீலங்கன் எக்கனமி. இலங்கையோட பொருளாதாரத்துக்கான ஒரு அறிமுகம். அதில் வர அடுத்த ஹெட்டிங் தான் an overview of its post independence economy. ஓகே, உங்களுக்கு தெரியும் இலங்கையோட பொருளாதாரம் எப்படி அப்படின்னு சொன்னா இன்னமுமே அபிவிருத்தி அடைந்து வரக்கூடிய ஒரு நாடாக தான் இலங்கை காணப்படுற. அந்த வகையில இலங்கையோட தொடர்புடைய எல்லா இந்த பொருளாதார அடைந்து வர நாடுகளுக்குரிய பொதுவான பண்புகள் தான் இலங்கையிலையும் காணப்படுது. இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எக்கனாமிக் growth அப்படின்னா சுதந்திரத்திற்கு முற்பட்ட காலப்பகுதியில இலங்கையோட பொருளாதாரம் பற்றி ஒரு கண்ணட்டம். ஓகே, இந்த ரெண்டு ஹெடிங்கையும் நாங்க வந்து பார்க்கக்கிட்ட எப்படின்னா எக்கனமியில வந்து இலங்கையில வந்து ஏர்லி அட்வான்டேஜ் காணப்பட்டுச்சு. ஓகே, அதாவது அந்த சில நன்மைகள் இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் காலப்பகுதியில் இலங்கையில அந்த சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலப்பகுதியில் இலங்கையில பொருளாதாரத்துல நிறைய இலங்கைக்கு தான் சாதகமாக காணப்பட்டுச்சு. அந்த வகையில் அவங்களுக்கு தெரியும் இலங்கையில வந்து இலங்கை வந்து இந்து சமுத்திரத்துல ஒரு முக்கியமான ஒரு இடத்துல தான் தங்கிக்கு. ஸோ இலங்கையோட லொக்கேஷன் அந்த அமைவிடம் பொருளாதாரத்துல முக்கிய ஒரு காரணமாக காணப்படுற. அடுத்தது வந்து இந்த இடத்துல நாங்க படிக்க போறது அந்த விஷயம் தான். இந்த ஃபர்ஸ்ட் 2 ஹெடிங்லையும் இலங்கையோட பொருளாதாரம் வந்து திறந்த பொருளாதாரமாகி அதே மாதிரி சிறப்பாக பயிற்றப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம். ஓகே, அதே மாதிரி any doubt? MBM doubt ஏதாவது டவுட்டா? ஓகே, ஃபைன். ஸோ அடுத்தது வந்து இலங்கையோட ஏர்லி அட்வான்டேஜஸ்ல இன்னொன்று தான் இலங்கையில வந்து கல்வி தகைமை வந்து உயர்மட்டத்தில் காணப்படுற. ஓகே, ஏனைய அபிவிருத்தி அடைந்த நாடுகளை நாங்கள் இங்கே ஒப்பிட்டு பார்க்கக்கிட்டு இலங்கையில கல்வி தகைமை உயர்ந்ததாக காணப்படுது. அது மட்டும் இல்லை, இலங்கையோட பௌதிக கட்டமைப்பு சிறப்பானதாக காணப்படுற. இது ஓவரால் கோர்ஸ் இன்ட்ரோடக்ஷன். ஓகே, இந்த விஷயங்களை தான் நாங்கள் பார்க்க போறோம். அடுத்தது இலங்கையில அந்த எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, அதாவது நாங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவு பாரிய அளவான பாதிப்பு இலங்கையோட பொருளாதாரத்தையே பாதிப்புக்குட்படுத்தக்கூடிய வகையிலான எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி வந்து ஸ்ரீலங்காவில் இல்லை. ஓகே, அதாவது தீவிரமான வறுமையோ தீவிரமான சமத்துவமின்மையோ இலங்கையில காணப்படுறதில்லை. அடுத்தது இலங்கையோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம், அதாவது இலங்கையோட நிர்வாகத்துறை வந்து வினைத்திறனுடையதாக காணப்படுற. ஓகே, அதே மாதிரி தான் கவர்மெண்ட் நிதிகளும் வந்து சிறப்பான முறையில காணப்படுற அப்படின்ற வகையில தான் நாங்கள் இதை வந்து படிக்க போறோம். ஸோ கவர்மெண்ட் ரெவன்யூ வருமானம், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் எவ்வளவு செலவிடுது, அது மட்டும் இல்லாம இலங்கையில மேற்கொள்ளப்படுற இந்த கவர்மெண்ட் வந்து நிதிகளை கையாளுறதுக்கான என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுது, அதே மாதிரி ரீஃபார்ம்ஸ். ஓகே, அந்த உங்களுக்கு தெரியும் இலங்கையில வந்து மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள், நடைமுறைகள், பாலிசிஸ். ஓகே, அந்த கொள்கைகள் அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா படிக்க போறோம். அடுத்து வந்து ஸ்ரீலங்காஸ் பொசிஷன் இன் த வேர்ல்ட் எக்கனமி. இதுல வந்து இலங்கை பூலோக ரீதியாக எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் மற்றும் இலங்கையோட இடம் வந்து பொருளாதாரத்துல எப்படி அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போறோம். ஸோ இங்க நாங்க வந்து எகெயின் உங்களோட ஃபர்ஸ்ட் இந்த ஏர்லி டைட்டில்ஸ்ல படிச்ச அந்த விஷயத்தை இங்க கொண்டு வருவோம். அந்த வகையில வந்து கொள்கைகள் எப்படி இங்க வந்து கொள்கைகள் எப்படி நியமிக்கப்பட்டுச்சு பூலோக ரீதியாக, அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் இலங்கையில வந்து முக்கியமான ஒரு சேஞ்சஸ் தான் நடந்தது. ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அவங்களோட காலத்துல வந்து இலங்கையோட பொருளாதாரம்
மூடிய பொருளாதாரமாக மாற்றப்படுது. அந்த வகையில நாங்க வந்து அந்த காலத்துக்கு முற்பட்ட பகுதி எப்படி இருந்துச்சு, மூடிய பொருளாதார காலப்பகுதியில் இலங்கையில எக்கனமி எப்படி இருந்துச்சு, அதுக்கு பிறகு எப்படி மாறிச்சு அப்படின்ற விஷயத்த இங்க பார்ப்போம். அடுத்தது வந்து இலங்கையில உற்பத்தி துறை எந்த அளவு தாக்கம் செலுத்துது, அதோட பொருளாதாரம் பொருளாதாரம், வணிகம், வணிக தொடர்புகள். ஓகே. இலங்கை நாடுகளோட கொண்டிருக்கிற வணிக தொடர்புகள் எப்படி, ஏற்றுமதிகள் எவ்வாறு மாற்றம் அடைஞ்சிச்சு, அதே மாதிரி இறக்குமதி எவ்வாறு மாற்றம் அடைஞ்சிச்சு அப்படின்ற விஷயத்த நாங்க வந்து விவசாயத்தையும் கைத்தொழிலையும் ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கறதுல நாங்க வந்து அங்க ஐடென்டிஃபை பண்ணுவோம். அடுத்தது நாங்க வந்து ஜிடிபி எப்படி வளர்ந்து கொண்டு போய் ஏற்றுமதி இறக்குமதிகளை ஒப்பீட்டு ரீதியாக நாங்கள் அவதானிக்கிற மூலம் இலங்கையோட ஜிடிபி எப்படி மாற்றம் அடைஞ்சிச்சு அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியும் எக்கனமில 2 விஷயம் இருக்குது. ஓகே. எக்கனமில வந்து எப்பயுமே 2 விஷயம் இருக்கு. நோமினல் அண்ட் ரியல் அப்படின்னு சொல்லி. ஓகே. நோமினல் அப்படின்னு சொன்னா பெயரளவு. இப்ப உங்களுக்கு தெரியும் ஜிடிபின்றது வந்து பெயரளவான ஒரு குறிகாட்டி தான். ஓகே. அது மாதிரி எல்லாத்துலயுமே பெயரளவு மிக்கி உண்மையும் மிக்கி, நோமினலும் மிக்குது, ரியலும் மிக்குது. ஸோ ஜிடிபி வந்து நோமினலா தைக்குது, ரியல் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஜிடிபியில நாங்க நிறைய விஷயத்தை இன்க்ளூட் பண்றோம்ல. அந்த வகையில வந்து வீட்டு வேலை செய்யற பெண்களோட முயற்சியையும் அவங்களோட வருமானத்தையும் நாங்க எந்த லெவலையும் இன்க்ளூட் பண்றோம்ல, ஓய்வு நேரத்தை இன்க்ளூட் பண்றோம்ல, அதே மாதிரி சுற்றுச்சூழல் அசுத்தமடைகிறத நாங்க மைனஸ் பண்றதும் இல்லை. ஓகே. ஸோ அது மாதிரி அது வந்து அதனால நோமினல். நாங்க எப்ப சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு வரோமோ அப்பதான் நாங்க ரியலான ஒரு மொத்த தேசிய உற்பத்தி ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஓகே. அந்த எங்களோட ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்துல காணப்படுற வீதங்களுக்கு இடையிலான பெயரளவையும் உண்மையானதையும் நாங்க ஒப்பிட்டு பார்க்க போறோம். ஓகே. அதனால வந்து அங்க எந்த அளவு டிஃபரெண்ட் ஆகி எங்களோட அரசு வந்து எந்த அளவு வருமானம் ஈட்டிக்கொள்ளுது அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். அடுத்தது இலங்கையில் இருக்கிற ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அது வந்து பின்னால ஒரு ஹெடிங் ஈக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. ஸோ இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த விஷயத்துக்குள்ளுக்கு வரும். ஸோ அதை நாங்கள் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஷால்லா பிறகு பார்க்கலாம். ஸோ அந்த விஷயத்தை பார்த்துட்டு அடுத்தது முக்கியமான 3 துறை தான் இலங்கையோட பொருளாதாரத்துல தாக்கம் செலுத்துற மெயின் 3 ரோலர்ஸ். ஓகே. மெயின் 3 ஆக்டர்ஸ், மெயின் 3 ஹீரோஸ் இவங்க தான் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ், விவசாயம், கைத்தொழில் மற்றும் சேவை துறை. ஓகே. இந்த 3 தான் இங்க மெயினா இருக்குது. ஸோ நாங்க வந்து விவசாயத்துறையில செயல்திறன், சவால்கள் மற்றும் தோற்றம் அல்லது வாய்ப்பு பத்தி பார்ப்போம். அடுத்தது பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர், தோட்ட விவசாயத்துல காணப்படுற சவால்கள். அடுத்தது வந்து பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ், அதாவது செயல்திறன், சவால்கள் மற்றும் வாய்ப்புகள், கைத்தொழில் துறையிட வாய்ப்புகள். அதே மாதிரி சேவை துறையின் தோற்றம், செயல்திறன் மற்றும் வாய்ப்புகள். ஓகே. சவால்கள், அதையும் நாங்க இந்த 3ஐயும் நாங்க இங்க பார்க்க போறோம். இது 3 தான் இந்த ஸ்ரீலங்கன் எக்கானமில மெயினான 3 விஷயம். ஸோ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த 3 துறையிலுமே கன்ஃபார்மா கொஸ்டின்ஸ் வரும். அந்த வகையில நாங்க வந்து இங்க பார்ப்போம் எப்படி இலங்கையில வந்து ஆரம்ப காலத்துல விவசாயத்துறை தான் மெயினா இங்க ரோல் பண்ணிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரிவல்யூஷன், கைத்தொழில் புரட்சிக்கு பின்னாலதான் இலங்கையிலையும் இந்த கைத்தொழில் துறைன்னு ஒன்று வருது. அது எப்படி விவசாயத்துறையில தாக்கம் செலுத்திச்சு, அது எப்படி மாற்றங்களை ஏற்படுத்திச்சு, இலங்கையோட பொருளாதாரம் எப்படி மாறிச்சு அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது இந்த கைத்தொழில் துறை இலங்கையோட வணிகத்துல உட்பிரவேசித்ததால விவசாயத்துறையோட இடம் குறைஞ்சதா, இல்ல ஸ்டில் விவசாயத்துறை அதே பொசிஷன்ல இருக்குதா அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். அதோட நாங்க வந்து எங்க இந்த சேவைத்துறை எப்போது இலங்கையில வந்து வணிகத்துல தாக்கம் செலுத்துது, அதோட தாக்கம் இன்றளவும் எந்த அளவு காணப்படுற அப்படின்ற விஷயத்த நாங்க இங்க பார்ப்போம். ஓகே.
அதுல நாங்க வந்து இந்த 3 துறைகளுமே எந்தளவான வேலை வாய்ப்புகளை பகிர்ந்து கொண்டிருக்கு, இலங்கையில பொருளாதாரத்துல எந்த அளவு வேலை வாய்ப்புகளை பகிர்ந்து கொண்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது வேலை பகிர்வும் வெளியீடும், ஓகே, அவுட்புட்டும் எம்ப்ளாய்மெண்ட் ஷேரும். வேலை இப்ப ஒவ்வொரு துறையும் எந்த அளவு வேலையை பகிர்ந்து கொண்டிருக்கு அப்படின்னு பாக்குறதோட நாங்க வந்து அது வேலையை பகிர்ந்து கொண்ட அளவு பொருளாதாரத்துக்கு ஒரு வெளியீட்டை தருகுதா, ஒரு மதிப்பீடு உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்ற விஷயத்தையும் நீங்க பார்க்கணும். ஓகே, ஸோ நாங்க வந்து இந்த 3 விவசாயத்துறை, கைத்தொழில் துறை, சேவைத்துறை, இது 3 இலங்கையில பொருளாதாரத்துல எந்த அளவு வேலை வாய்ப்புகளை பகிர்ந்து கொண்டிக்கு, அது வந்து எந்த அளவு வெளியிட்ட கொடுக்குது, அதே மாதிரி அதால இலங்கையில வணிகம் பெற்றுக்கொள்ளக்கூடிய தேசிய பொருளாதார உற்பத்தி என்ன, ஜிடிபி ரேட் எப்படி மாறுது அதால அப்படின்ற விஷயத்த நாங்க இந்த இடத்துல பார்ப்போம். ஓகே, அடுத்தது ஒவ்வொரு துறையிலையும் காணப்படுற சவால்கள், என்னென்ன சவால்களை இலங்கையில அந்த வகையில் இலங்கையில விவசாயத்துறை எதிர்நோக்கிற சவால்கள் என்ன, கைத்தொழில் துறை எதிர்நோக்கிற சவால்கள் என்ன, அதே மாதிரி சேவைத்துறை எதிர்நோக்கிற சவால்கள் என்ன அப்படின்ற மெயின் விஷயத்த பார்ப்போம். அடுத்தது நாங்க வந்து இந்த பொருளாதாரத்தில் இந்த 3 துறையுமே வெவ்வேறுபட்ட 3 துறைகளாக காணப்பட்டாலும் இலங்கையோட பொருளாதாரத்துல பொறுத்தவரையில இன்டர்லிங்கேஜஸ் காணப்படுது. அதாவது ஒவ்வொரு துறைக்கும் இடையில உட்தொடர்புகள் காணப்படுது. ஓகே, இந்த விவசாயத்துறைக்கும் கைத்தொழில் துறைக்கும் இடையிலான தொடர்பு என்ன, விவசாயத்துறைக்கும் சேவைத்துறைக்கும் இடையிலான தொடர்பு என்ன, அதே மாதிரி கைத்தொழில் துறைக்கும் சேவைத்துறைக்கும் இடையிலான தொடர்பு என்ன அப்படின்ற விஷயத்தையும் நாங்க இங்க பார்ப்போம். அதே மாதிரி இந்த 3 மெயின் விஷயத்தையும் நாங்க பார்த்த பிறகு இன்றைய அளவுல இந்த பீரியட்ல விவசாயத்துறையோட ரோல் வகிப்பாகம் எப்படிக்கு, அதே மாதிரி கைத்தொழில் துறை மற்றும் சேவைத்துறையோட வகிப்பாகம் எப்படிக்கு அப்படின்னு பாக்குறதோட நாங்க வந்து சர்வதேச ரீதியில அது எந்த அளவு தாக்கம் செலுத்துது, இலங்கையோட வணிகத்துல எந்த அளவு தாக்கம் செலுத்துது அப்படின்ற விஷயத்தையும் நாங்க பார்ப்போம். ஓகே, அடுத்தது த ரோல் ஆஃப் பப்ளிக் செக்டர். பப்ளிக் செக்டர்னு உங்களுக்கு தெரியும், பொதுத்துறையோட வகிப்பாகம் என்ன அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது ஃபைனான்சியல் செக்டர், நிதித்துறை. ஃபைனான்சியல் சிஸ்டம் வந்து செக்டர் நாங்க இங்க பார்ப்போம். ஃபிஸ்கல் பாலிசி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்ரீலங்காட ஃபைனான்சியல் செக்டர் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த நாங்க இங்கே பார்ப்போம். ஸோ என்னென்ன ரீஃபார்ம்ஸ் இலங்கையில வந்துச்சு, அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க் சேலரிஸ் எப்படி, சென்ட்ரல் பேங்க் எப்படி, அடுத்தது எக்ஸ்டர்னல் ட்ரேட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து ஸ்ரீலங்காட இந்த ஃபைனான்சியலை பத்தி பேசக்கூடியது. ஸோ இலங்கையில வந்து டெவலப்மெண்ட் எப்படி, ஸ்ரீலங்கன் டெவலப்மெண்ட் எப்படி மெஷர் பண்ணப்படுற, அதே மாதிரி இலங்கையில சென்ட்ரல் பேங்க் எப்படி என்ன கணக்குகளை எடுக்குது, அதே மாதிரி இலங்கையோட டொமஸ்டிக் சேவிங் ரேட்ஸ், அதாவது உள்நாட்டு சேவைகள் சேமிப்பு எப்படி இருக்குது, அதே மாதிரி முதலீட்டு அளவு எவ்வளவுக்கு அந்த விஷயத்தை நாங்க பார்ப்போம். அதே மாதிரி எப்படி அது வந்து ஒவ்வொரு காலப்பகுதிக்கும் டிஃபரெண்ட் ஆகிக்கின்ற விஷயம். அடுத்தது வெளிநாட்டிலிருந்து இலங்கையில முதலீடப்படுறது மற்றும் இலங்கை வந்து வெளிநாடுகளிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கடன் தொகை. அதோட வந்து நாங்க இலங்கையை நாங்க வந்து இங்க ஒப்பிட்டும் பார்ப்போம் ஏனைய ஆசியா நாடுகளோட. இலங்கையோட பொருளாதார இந்த நிதி வந்து எந்த அளவு ஏனைய ஆசிய நாடுகளோட ஒப்பிடக்கிட்ட கூடிக்குதா குறைஞ்சிக்குதா, இலங்கை வந்து எந்த நிலையில இருக்குது அப்படின்ற விஷயம். ஓகே, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், இந்த எங்களோட செம்மதி நிலுவை வந்து எப்படி அப்படின்ற விஷயத்தையும் நான் இங்கே பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் சோஷியல் ஓவர்ஹெட்ஸ். ஓகே, இது ஒரு மெயினான விஷயம், அதாவது பொருளாதாரம் மற்றும் சமூக மேலாண்மைகள். அதாவது பொருளாதாரம் சமூகத்துல முக்கியமான சில குறிகாட்டிகளோட எந்த அளவு தொடர்புடையதாக காணப்படுது. பாப்புலேஷன் அண்ட் டெமோகிராபிக் சேஞ்ச். நான் உங்களுக்கு சொன்னேன் டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸுக்கும் ஸ்ரீலங்கன் எக்கனாமிக்கும் ரிலேட்டட் ஆகிக்கும் இந்த விஷயத்துலதான்
அது ரிலேட்டட் காணப்படுது. நாங்க அங்க பாப்புலேஷன் அண்ட் ஃபெர்டிலிட்டி படிக்கிறோம். சனத்தொகை மற்றும் கருவளவு வீதம். ஸோ அது அந்த ஹெட்டிங்கை நாங்க முடிக்கிறதோட ஸ்ரீலங்காவோட பாப்புலேஷன் எப்படி, டெமோகிராஃபிக் சேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறது எங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இலங்கையில சனத்தொகை எப்படி மாறிட்டு வந்திருக்கு, இலங்கையில தலா பிறப்பு வீதம் எப்படி இருக்குது, அதே மாதிரி அந்த விஷயங்களை நாங்க பார்க்கறது. அடுத்தது வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். ஸோ நான் அங்கே சொன்னேன் உங்களுக்கு ஹியூமன் கேபிட்டல்ல நாங்கள் ஹெல்த்தும் படிக்கிறோம், வேறையா எஜுகேஷனும் படிக்கிறோம். ஸோ இலங்கையை பொறுத்தளவுல இலங்கையில வந்து சுகாதாரம் எந்த மட்டத்துல காணப்படுற, அதே மாதிரி இலங்கையில கல்வி மட்டம் எந்த அளவு காணப்படுற அப்படின்னு பார்க்க போறோம். எக்கனாமிக் வெல்ஃபேர், பொருளாதார நலன்கள் இலங்கையை வந்து பொறுத்தளவுல ஏனைய நாடுகளோட ஒப்பிடக்கிட்டு இது மூணுமே இலங்கையில வந்து உயர்ந்த அளவுல காணப்படுற. என்னன்னு சொன்னா இலங்கையில வந்து வெல்ஃபேர் நல்ல ஒரு இடத்துல காணப்படுது. இங்க வந்து இலவச கல்வி, இலவச சுகாதாரம், ஸோ இந்த எல்லாமே வந்து இலங்கையில மெயினான இடத்துல காணப்படுது. அடுத்தது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் லோக்கல் கவர்மெண்ட். ஓகே, அதாவது இலங்கையோட கவர்மெண்ட், ஸ்ரீலங்கன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல எந்த அளவு தாக்கம் செலுத்துற அப்படின்ற விஷயத்த பார்க்க போறோம். இதுல வந்து முக்கியமான காலப்பகுதி தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவங்களோட காலப்பகுதியை தான் நாங்கள் மெயினாக படிப்போம். என்னன்னா அவங்களோட கவர்மெண்ட் வந்து ஸ்ரீலங்கன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல மெயின் ரோல் வகிச்சிருக்கு. அந்த வகையில் நாங்கள் இங்கே படிக்கிற முக்கியமான இது தான் இங்கே வந்து உங்களுக்கு நிறைய இன்க்ளூட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இங்கே வந்து மஹிந்த சிந்தனை தான் வரும் மெயினாக. அதுலயும் மெயினாக ஹைவே, அந்த நெடுஞ்சாலைகள் அமைச்ச அந்த விஷயம் தான் இங்கே வந்து மெயினாக வரும். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட் இலங்கையோட உள்நாட்டு கவர்மெண்ட் வந்து எப்படி நாட்டோட பொருளாதார அபிவிருத்தியில தாக்கம் செலுத்துது அப்படின்ற விஷயம். அடுத்தது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டெவலப்மெண்ட் பிளானிங். நாங்க ஆல்ரெடி இந்த ஹெட்டிங்கை இங்கே வந்து ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டு தான் வருவோம். இன் ஓவர்வியூ ஆஃப் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ எங்களுக்கு ரெண்டையும் சேர்த்து செய்யறது ஈஸி. அப்படி இல்லைன்னு இங்கே வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டெவலப்மெண்ட் பிளானிங்ல சில ரீஃபார்ம்ஸ், அதாவது சில ரீஃபார்ம்ஸ் நாங்கள் படிப்போம், சில கொள்கைகள் படிப்போம். என்னென்ன கொள்கை பிரகடனங்கள் மேற்கொள்ளப்பட்டது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல, அந்த விஷயத்த பார்ப்போம். அடுத்தது வந்து எக்கனாமிக் பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பொருளாதார கொள்கைகள், நிலையான அபிவிருத்திக்கான பொருளாதார கொள்கைகள் இலங்கையில் என்னென்ன மேற்கொள்ளப்பட்டது அப்படின்ற விஷயம். அடுத்தது பிரைவேட்டைசேஷன் வந்து இந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து பிரைவேட்டைசேஷனை வந்து அனுமதிச்சிருக்கிறதா அப்படி அந்த விஷயத்த நாங்கள் இங்கே பார்ப்போம். தனியார் மயப்படுத்தப்பட்டது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும், கவர்மெண்டோட ரிலேட்டட் இல்லாதது. ஓகே, அடுத்தது ஃபாரின் டிரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நான் உங்களுக்கு முன்னால சொன்னேன், ஃபாரின் டிரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து FDI அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெளிநாட்டுகள்ல இருந்து இலங்கையில வந்து முதலீடு செய்யப்படுற வீதம் எந்த அளவு இப்போ ஃபாரின் டிரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கிட்ட இப்போ நீங்க வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கிற ஒரு ஆள் அப்படின்ற ரீதியில் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து FDI அப்படின்னு சொல்லல. ஓகே, இந்த ஃபாரின் டிரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜர் ஒன்று காணப்படுது. இந்த அளவு பணத்தை தான் முதலீடு செய்யணும் அப்படின்னு, அதே மாதிரி இந்த அளவு பணத்தை முதலீடு செஞ்சா தான் உங்களுக்கு இந்த அளவு வருமானம் நீக்கி, அதே மாதிரி இந்த அளவு நீங்க வந்து இப்போ குறிப்பிட்ட ஒரு அளவு பணத்தை முதலீடு செஞ்சு அதுக்கு குறிப்பிட்ட ஒரு அளவு வட்டி கட்டணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் காணப்படுது. ஸோ அந்த ஃபாரின் டிரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தையும் நாங்க வந்து ஆசியால காணப்படுற இணைய நாடுகளோட ஒப்பிட்டு தான் பார்ப்போம். ஓகே, அடுத்தது குளோபலைசேஷன், பூகோள மயமாதல். ஸோ ஸ்ரீலங்காவோட எக்கனமி எப்படி இந்த குளோபலைசேஷன்ல மாற்றம் அடைஞ்சிட்டு போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்க இங்கே பார்க்க போறோம். அடுத்தது ரீஜனல் கோஆபரேஷன் அண்ட் இன்டர்நேஷனல் எக்கனாமிக் இன்டிகிரேஷன். மெயினான விஷயம் இங்கே வந்து ஷாக், அது மாதிரி அந்த அமைப்புகள் பிரதேச ரீதியான அந்த விடயங்களை வச்சுதான் இந்த ஹெட்டிங் ரீஜனல் கோஆபரேஷன் அண்ட் இன்டர்நேஷனல் எக்கனாமிக் இன்டிகிரேஷன். ஓகே, ஸோ பிரதேச ரீதியான அமைப்புகளோட சர்வதேச பொருளாதார பத்தி நாங்க இங்க இன்டிகிரேட் பண்ண போறோம். ஸோ இதுதான் ஸ்ரீலங்கன் எக்கனமி. இதுல வந்து நாங்க மெயினா பேஸ் பண்ணி